ஒரு சில பேருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு உப்புசமா இருக்க மாதிரி இருக்கும். வயிறு வலி இருக்கும். ஒரு சில பேருக்கு சாப்பிட்டோன்னு வயிறு வலிச்சு மோஷன் போயிடும். கொஞ்சம் பேருக்கு உப்புசமாகி மோஷன் போகாது. இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு அசௌகரியமா இருக்கிற பிரச்சனைகள் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எந்த சாப்பாடுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு? என்ன சாப்பாட்டுல மாற்றம் உண்டு பண்ணுனா இந்த சிம்டம்ஸ்ல இருந்து வெளியே வரலாம்? இந்த மாதிரி வயிறு அசௌகரியம் இத பத்தின கேள்வி பதில்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஐபிஎஸ், அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அது இப்போ இருக்கு. இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு ஐபிஎஸ் சி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கான்ஸ்டிபேஷன். ஐபிஎஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் சாப்பிட்ட உடனே டைரியா போயிடணும், அதாவது பேதி ஆயிடணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். சோ ஐபிஎஸ்னாலே வந்து பேதி போறவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. வயிறு உபுசமாகி மோஷன் சரிவர போக மாட்டேங்குது அப்படின்னாலும் அது ஐபிஎஸ் சி அப்படிங்கிற வகையில வரும். இதுக்கு முக்கியமான காரணம் ஃபாட் மேப் அப்படிங்கிற உணவு வகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாட் மேப் உங்கள சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஃபாட் மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஃபெர்மெண்டபிள் ஆலிகோ டை மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலியால்ஸ். என்ன ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு இவ்வளவு பெருசு அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். ஆலிகோ டை மோனோ சாக்கரைட்ஸ். சாக்கரைட்ஸ் அப்படின்னா சர்க்கரைன்னு அர்த்தம். பலவிதமான சர்க்கரை உணவுகள், அதான் இதோட சிம்பிளான அர்த்தம். அண்ட் பாலியால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பாலியால்ஸ் அப்படிங்கிறது ஆல்கோஹால். இந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது சர்க்கரை வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரைக்கு மாறா 0 கேலரி சுகர் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ஒரு சில காம்பனன்ட்ஸ், ஜைலிட்டால், மேனிட்டால், எரித்ரிட்டால் அப்படின்லாம் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பொருட்களும் வந்து நமக்கு வயிறு அசௌகரியம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பாலியால்ஸ் வந்து நம்ம சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபாட் மேப் உணவுகள் சாப்பிடுற எல்லாருக்குமே இந்த மாதிரி வயிறு அசௌகரியம் வருமா அப்படின்னா இல்ல. இந்த ஃபாட் மேப் சென்சிட்டிவிட்டி, அதாவது ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது இந்த வயிறு அசௌகரிய பிரச்சனை ஏற்படுது. வயிறு உப்புசமான மாதிரி ஃபீலிங் இருக்கு, ஏன் வந்து மோஷன் போக மாட்டேங்குது, ஏன் ஒரு சில பேருக்கு போகுது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த உணவுகள் வந்து செரிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல இல்லாததுனால செரிமானமே ஆகாம அப்படியே பெருகுடலுக்கு போகுது. சோ பெருகுடலுக்கு அந்த உணவு போன உடனே பெருகுடல்ல தான் வந்து நம்மளோட கமன்சால் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, குட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்டீரியாக்கள் வந்து இந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கும். சோ இந்த பாக்டீரியாக்கள் இந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அது ரிலீஸ் பண்ற சில கெமிக்கல்ஸ், அப்புறம் கேஸ், இதனாலதான் வந்து நம்மளுக்கு அந்த வயிறு உபுசமாயி வயிறு அசௌகரியமா ஏற்படுது. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, வெளியில வந்து நம்ம பாலை வந்து தயிராக்கும் இல்லைங்களா? சோ அது வெளியில நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இதே விஷயம் நம்மளோட குடல்ல நடக்குது. இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஃபெர்மெண்டேஷன், வெளியில வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா மாவு புளிக்குது, பால் புளிச்சு தயிராகுது. இதே நம்மளோட குடல், பெருகுடல்ல நடக்குது அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பெருகுடல்லையே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளாரியே நம்ம உடம்புலயே ஃபெர்மெண்டேஷன் ஆகுது அப்படின்னா, அப்போ அது ரிலீஸ் பண்ற கேஸ், இதனாலதான் நம்மளுக்கு வயிறு அசௌகரியம் ஏற்படுது. இந்த ப்ராசஸே வந்து நம்ம குடலுக்குள்ளார இந்த மாதிரி ஏற்படவே கூடாது. இது வந்து கெட்டது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல ப்ராசஸ் தான். ஒரு லிமிட்டுக்கு மேல அதை தாண்டும் பொழுது நம்மளுக்கு இந்த அசௌகரியங்கள், கேஸ், ப்ளோட்டிங் இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. ஒரு லிமிட்ல இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த சிம்டம்ஸ் ரொம்ப சிவியரா தெரியாது. உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்துற அளவுக்கு வெளியில தெரியுது அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க அந்த உணவுகளை சாப்பிடாம குறைச்சு சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஆனா ஒரு சில சமயங்கள்ல இத கம்மியான டோஸ்ல, அதாவது கம்மியான அளவுல எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த ஃபாட்மேப் உணவுகளே அதிக அளவுல, அப்படி இல்லைன்னா இந்த ஃபாட்மேப் உணவுகள்ல நிறைய கேட்டகரி, அதாவது வந்து இப்ப நான் என்னென்ன வந்து ஃபாட்மேப் உணவுகள் அப்படின்னு சொல்றேன். இதுல ஒரு வகை இல்லாம இதுல இருக்கிற 4 வகையில எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு, சோ ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இந்த ஃபாட்மேப் உணவுல அதிகமாயிடுச்சு அப்படின்னாலோ, இல்ல ஒரே உணவு அதிகமா எடுத்துக்கிட்டோம் இந்த ஃபாட்மேப் உணவுல அப்படின்னாலோ இந்த வயிறு அசௌகரியம் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம இந்த ஃபாட்மேப் உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மோனோசாக்கரைட்ஸ் அப்படிங்கறதுல மெயினா ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை, ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை உள்ள உணவுகள் மெயினா இப்போ நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகளும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ல தான் வந்து ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்ப அதிக அளவுல ஸ்வீட் தர்றதுக்காக அந்த அதிக அளவுல ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையை ஆட் பண்ணும் பொழுது இது நம்மளோட வயிறுக்கு அசௌகரியம் ஏற்படுத்துது. சோ இந்த ஃபாட்மேப் உணவுகள்ல செயற்கை உணவுகளும் இருக்கு, இயற்கை உணவுகள் ரெண்டுமே இருக்கு. ஆனா இந்த செயற்கை உணவுகள் இதையும் சாப்பிட்டு
இயற்கை உணவுகள் அதையும் நம்ம சாப்பிடும் பொழுது, 2யும் சேர்த்து சாப்பிடும் பொழுதுதான் இந்த வயிறு அசௌகரியம் நமக்கு ரொம்ப அதிகரிக்குது. ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் சர்க்கரை ஜங்க் ஃபுட்ல மட்டும் இல்லாம நிறைய பழங்கள்லயுமே இருக்கு. ஸோ அதிக ஸ்வீட் உள்ள பழங்கள், எஸ்பெஷலி வந்து மா, பலா, வாழை இந்த மாதிரி ரொம்ப ஹை சுகர் ஃப்ரூட்ஸ்ல வந்து இந்த ஃப்ரக்டோஸ் சர்க்கரை அதிகமா இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு சில பழங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிறு அசௌகரியம் ஏற்படுது அப்படின்னா அது எது அப்படின்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹை ஃப்ரக்டோஸ் இருக்கிற ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து பழங்களையும் இந்த மாதிரி ஹை சுகர் இருக்கிற பழங்களையும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிடும் பொழுது நிறைய சமயங்கள்ல இந்த மாதிரி வயிறு அசௌகரியம் ஏற்படலாம். இதுவே வந்து ஃபாட்மேப்ல உள்ள எல்லா உணவுகளையும் ஒரே நாள்ல நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா வயிறு அசௌகரியம் டெஃபினட்டா ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது டைசாக்கரைட், அது வந்து லாக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை. லாக்டோஸ்ங்கிறது குளுக்கோஸ் கேலக்டோஸ் ரெண்டும் சேர்ந்து லாக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையா மாறுது. அதனாலதான் அதுக்கு பேரு டைசாக்கரைட் அப்படின்னு சொல்றோம். லாக்டோஸ் அப்படின்னா பால் பொருட்கள். பால் பொருட்கள் அப்படின்ன உடனே நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து பன்னீர், சீஸ் எல்லாம் இனிமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. பால், ஐஸ்கிரீமு, அப்புறம் பாலை குடிக்கிறது, இந்த மாதிரி நீங்க வந்து இதுல எல்லாம் வந்து லாக்டோஸ்ங்கிறது அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பாலாவே சாப்பிடுறத மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டா போதும். பன்னீர், சீஸ் இதுலதான் வந்து லாக்டோஸோட அளவுன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மி. லாக்டோஸ் இன்டாலரண்ட் நீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த பன்னீர், சீஸ் இந்த மாதிரி பாலை திரிச்சு செய்யற பொருட்கள்ல வந்து வயிறு அசௌகரியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ பால் தெரியாம அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம், பால் பொருட்களை சாப்பிடுறோம் அப்படின்னா தான் வயிறு அசௌகரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஆலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயினா அதுல வந்து கோதுமை, பார்லி, ரை இந்த மாதிரி கிரெயின்ஸ். ஸோ மெயினா வந்து கோதுமை சார்ந்த உணவுகள், அப்புறம் அவரை வகைகள், பீன்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்டல் பயிர் வகைகள், இது வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ உங்களுக்கு புரோட்டீனுக்காக நீங்க சாப்பிடணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேருக்கு முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது ஓகேவா இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. பட் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா எந்த அளவுல வந்து ஒத்துக்காம போகுது அப்படின்னு பாருங்க. கம்மியான அளவு சாப்பிடும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது இந்த கோதுமை, பார்லி, ரை இந்த மாதிரி கிரெயின்ஸ், அப்புறம் அவரை வகைகள், இதை வந்து நம்ம ஆலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான ஃபாட்மேப் உணவுகள்னு பார்க்கும்பொழுது மெயினா அந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஏன்னா அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்னு யூஸ் பண்றதுனால. அடுத்தது ஹை ஸ்வீட் உள்ள பழங்கள், அப்புறம் பால், அதுவும் லாக்டோஸ் உள்ள பால் தான். இந்த சோய் மில்க், ஆல்மண்ட் மில்க் அதெல்லாம் இந்த கேட்டகரியில வராது. ஸோ இந்த லாக்டோஸ் பால் பொருட்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி பாருங்க. பன்னீர், சீஸ் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது வெளியிலே பெர்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது கோதுமை உணவுகள் அவாய்ட் பண்ணி பாருங்க. பார்லி, ரைலாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமா யூஸ் பண்றது கோதுமை பிரெட், பன்னு அந்த மாதிரி கோதுமை உணவுகள், ஒரு சில காய்கள், அப்புறம் அந்த அவரை வகைகள், அதாவது பயிர், சுண்டல் பயிர் வகைகள். ஸோ இதுதான் வந்து மெயினா இந்த ஃபாட்மேப் உணவுகள்ல இருக்கு. லோ ஃபாட்மேப் அப்படின்னா இது எல்லாமே நம்ம குறைச்சிக்கிறது. ஒரு உணவா நீங்க சாப்பிட்டு ஒதுக்கி பார்க்கலாம். ஸோ எந்த உணவுகள் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஃபுட் டைரி அந்த மாதிரி நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த காலிஃபிளவரை சாப்பிடுறீங்க அப்படின்னா அப்போ மற்ற உணவுகள், அதாவது இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இல்ல ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ், மற்ற பழங்கள், இந்த ஃபாட்மேப்ல இருக்கிற மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு அந்த காலிஃபிளவர் மட்டும் நீங்க அன்னைக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு அந்த அசௌகரியம் ஏற்படுதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு உணவையும் வந்து மற்ற ஃபாட்மேப்ல உள்ள உணவுகளை ஒதுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு எந்த உணவு ஒத்துக்கல அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபாட்மேப்ல உள்ள எல்லா உணவும் வந்து எனக்கு ஒத்துக்காது, ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில உணவுகள் ஒத்துக்காது. அது இந்த மாதிரி நீங்க ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல வந்து ஒரு சில உணவுகளுக்கு நீங்க ரொம்ப அதிக சென்சிட்டிவா இருக்கலாம். ஒரு சில உணவுகளுக்கு வந்து ஓரளவுக்கு அதிகமா சாப்பிட்டாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது, கம்மியா சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய சமயங்கள்ல இந்த லோ கார்போஹைட்ரேட் டயட் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்பொழுது, ஏன்னா இதுல முக்கால்வாசி உணவுகள் வந்து சர்க்கரை உணவுகள் தான் வருது. இந்த சர்க்கரை உணவுகளை ஒதுக்கிட்டு லோ ஃபாட்மேப் உணவு அப்படின்னு பார்க்கும்போது மெயினா புரோட்டீன் அண்ட் நேச்சுரல் ஃபேட்ஸ் வந்து லோ ஃபாட்மேப்ல வரும். ஏன்னா ஃபாட்மேப்ல எல்லாமே சக்கரைன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை தான், சர்க்கரை அண்ட் மாவுச்சத்து தான் வருது. லோ ஃபாட்மேப்ல வந்து இந்த புரோட்டீன் அண்ட் நேச்சுரல் ஃபேட் உணவுகள் தாராளமா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி புரோட்டீன், நேச்சுரல் ஃபேட் உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. எந்த ஃபாட்மேப் உணவு வந்து உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்துதோ அதை நல்லாவே நீங்க குறைச்சிக்கோங்க. அப்ப இந்த வயிறு அசௌகரியத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம். ஸோ நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி வெயிட் லாஸ் காரணங்களுக்காக லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகளையே நிறைய மேஜரா தவிர்த்துட்டு இந்த புரோட்டீன், நேச்சுரல் ஃபேட் உணவுகள் நிறைய எடுக்கும்பொழுது இந்த வயிறு அசௌகரிய பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, இது எல்லாமே வந்து தன்னாலே சரியா போயிடும் நிறைய பேருக்கு. உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங், அந்த கேஸா இருக்கிற மாதிரி இருக்கிற சமயத்துல அப்போதைக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃபா நீங்க வந்து ஒரு லெமன் வாட்டர் குடிக்கலாம். அதாவது லெமன் புழிஞ்சு உப்பு போட்டு லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ இந்த லெமன் ஜூஸ் குடிக்கும் பொழுது நம்ம வயிறை வந்து கீழ் நோக்கி மூவ் பண்ண ட்ரை பண்ணும். இந்த ப்ளோட்டிங், இந்த மாதிரி வயிறு அசௌகரியமா வயிறு வலி ஏற்படுது அப்படிங்கிற சமயத்துல லெமன் ஜூஸ் நீங்க குடிக்கலாம். வயிறு அவங்கிற மாதிரி எக்ஸசைசஸ் டெய்லி நம்ம பண்றோம், கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கிறோம் நம்ம அப்படின்னாலும் இந்த கேஸ் பிரச்சனை, அதாவது
கேஸ்னால வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கவனிங்க. அதாவது வயிறு உப்புசமாகி மோஷன் போக மாட்டேங்குது அப்படின்னா மெயினா அந்த ஃபாட்மேப் உணவுகள்ல பிரச்சனை இருக்கு, மாவுச்சத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அந்த வயிறு உப்புசம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா கான்ஸ்டிபேஷன் மட்டும் இருக்கு, மோஷன் மட்டும் சரியா போக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க சரியான ஃபைபர் உணவுகள் எடுத்துக்கல, அதாவது நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். சோ அதை வந்து உங்களோட டயட்ல நீங்க கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு மோஷன் வந்து அடிக்கடி போயிருது, வயிறு வலிச்சு வலிச்சு போயிட்டே இருக்குன்னா நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி லோ ஃபாட் மேப் எது ஒத்துக்கல அப்படிங்கறத பார்த்து லோ ஃபாட் மேப் டயட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.